வெல்கம் டு சர்ச். ரோமர் 5:9. இப்படி இருக்க நாம் அவருடைய இரத்தத்தினால் நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்க. இயேசு சிலுவையில சிந்தின இரத்தத்தினால நாம் நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். நீதிமான் ஆக போகிறோம் கிடையாது. நீங்க பார்த்தீங்கன்னா கடந்த காலத்துல சொல்லப்பட்டிருக்கு, பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கு, நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்க. நாம நீதிமான் ஆக்கப்பட்டு விட்டோம். எப்படி நாம நீதிமான் ஆனோம் அப்படின்னா, இயேசுவின் இரத்தத்தினால நாம் நீதிமான் ஆனோம். கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. கோபாக்கினை, தேவனுடைய கோபம் பழைய ஏற்பாட்டுல ஜனங்கள் மேல இருந்தது. ஏன்னா அவர்கள் விழுந்து போன மனிதர்களாக இருந்ததுனால தேவனுடைய கோபாக்கினை அவர்கள் மேல இருந்தது. இங்க வேதம் சொல்லுது, இயேசுவின் ரத்தம் தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறது என்று. அப்போ நாம நீதிமான் ஆயிட்டோம். இனிமேல் நீதிமான் ஆக போகிறது இல்லை. நீதிமான் என்பது வருங்காரியம் இல்லை, அது முடிந்து போன காரியம், முடிந்து போன செயல். அது நானும் நீங்களும் சிலுவையில இயேசு ரத்தம் சிந்தினதுனால நீதிமான் ஆயிட்டோம். தேவன் முன்னாடி நிற்கிற தகுதியை நாம் பெற்றுக்கொண்டோம். இனிமேல் பெற போறது கிடையாது. நம்முடைய எந்த செயல்களும் நம்மை நீதிமான் ஆக்குவதில்லை. நம்முடைய நீதி, நம்முடைய சுய நீதி குப்பையும் கந்தலுமா இருக்குதுன்னு வேதம் நமக்கு சொல்லுது. சுயமாய் நாம நீதிமானாய் இருக்கவே முடியாது. சுயமாய் நல்லவனாக நாம் இருக்கவே முடியாது. இயேசுவின் இரத்தத்தினால தான் நாம் நீதிமான் ஆனோம், நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். நம்மளால முடியும் அப்படின்னா, நம்மளால நீதிமான் ஆக முடியும்னா இயேசு வர வேண்டிய அவசியமே இல்லை. சிலுவை பாடுகளை, வேதனைகளை அவர் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தன்னுடைய உயிரை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தன்னுடைய ரத்தத்தை சிந்த வேண்டிய அவசியமே இல்லை. இயேசு சிலுவையில தம்முடைய ரத்தத்தை சிந்தினதின் வழியாக நானும் நீங்களும் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவை விசுவசிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் நீதிமான் தான். அதை நாம் புரிந்து கொள்ளணும். ஃபர்ஸ்ட் மற்றவங்க நம்மள நீதிமான் சொல்றாங்கன்றது இல்லை, நாம நம்மள முதல்ல நீதிமான் என்பதை புரிந்து கொள்ளணும். நாம அறிக்கை இடணும், நான் நீதிமான் என்பதை. அப்படி நாம் நீதிமான் என்பதை அறிக்கை இடும்போது தான் நாம நீதிமான் என்பதை நம்மளால விசுவசிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நாம அருகதை இல்லாத பாவி, நான் ஒன்றும் இல்லாத பாவி, நான் பாவி ஆண்டவரே. ஆண்டவர் முன்னாடி போய் அநேக ஆவிக்குரிய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் பாவி ஆண்டவரே அப்படின்றாங்க. நான் பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, அருகதையற்ற பாவி ஆண்டவரே அப்படின்றாங்க. அப்போ இயேசு என்ன நினைச்சுக்கிறாரு அப்படின்னா, இவ்வளோ சிலுவையில நான் பாடுகளை பட்டு உபத்திரங்களை அனுபவித்து கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி மறித்து உயிர்த்தது பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு அப்படின்ட்டு தான் இயேசு நினைப்பார். ஏன்னா இயேசுவின் ரத்தம் நம்மள நீதிமான் ஆக்கி இருக்கிறது, நீதி உள்ளவர்களாக மாற்றி இருக்கிறது. எப்படி நீதிமான் ஆக்கப்பட்டோம் புரியல நமக்கு. இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தினார், பாடுகளை அனுபவித்தாரு, உபத்திரங்களை அனுபவித்தாரு. எப்படி நாம நீதிமான் ஆனோம் யோசிச்சு பார்த்தா அது நமக்கு சில சமயத்துல புரியல. பாருங்க, தலைவலி இல்ல ஜுரம், ஒரு மாத்திரை எடுத்து போடுறோம். மாத்திரை எடுத்து போட்ட ஒரு அரை மணி நேரத்துல என்ன ஆகுது? வேர்த்து நல்லா ஆயிடுறோம் இல்லையா? எப்படி நல்லா ஆனோன்னு நமக்கு தெரியுதா? தெரியாது. மாத்திரை போடுறோம், அவ்வளவுதான். எப்படி என்ன செஞ்சுது, என்ன பண்ணுது மாத்திரை உள்ள போய், அது எப்படி நம்மள நல்லா ஆக்குச்சு அப்படின்றது நமக்கு தெரியல. போட்ட உடனே ஜுரம் விட்டுருச்சு ஒரு அரை மணி நேரம், 1/4 மணி நேரத்துல. அதே மாதிரி தான்
இயேசு சிலுவையில மரித்ததுனால, அவர் பாடுகளை அனுபவித்ததுனால, அவர் ரத்தத்தை சிந்தினதுனால நாம் நீதிமான் ஆயிட்டோம். வேதம் அப்படி சொல்லுது. இயேசு சிலுவையில நம்மை நீதிமான் ஆக்கி விட்டார். நீதிமான் ஆக்குனது மட்டும் இல்ல, கோபாக்கினைக்கு நம்மை விலக்கி நீங்களாக்கி ரட்சித்தும் விட்டார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. வேதம் சொல்லுது பாருங்க, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த உங்களை உயிர்ப்பித்தார். நம்மள பாவங்களார நம்மள இயேசு சிலுவையில தம்முடைய சுய ரத்தத்தினால கழுவினார். எந்த நிலையில அவர் கழுவினார் அப்படின்னா, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த நம்மை அவர் உயிர்த்தார். நாம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பிசாசின் பிள்ளைகளாக இருந்தோம். பிசாசின் எண்ணங்களை, சிந்தனைகளை, செயல்பாடுகளை உடையவர்களாக நாம இருந்தோம். அந்த நிலையில் இருந்த நம்மை இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தி பாடுகளின் வழியாக தம்முடைய இரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்து அவர் நம்மை மீட்டு ரட்சித்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த நீதிமான்றது ரொம்ப முக்கியமா இருக்குது. நாம நீதிமான்றதை நம்ம புரிஞ்சுக்கலன்னா விசுவாசம் என்பதுல நம்மளால கிரியை செய்யவே முடியாது. ஏன் கிரியை செய்ய முடியாதுன்னா, நான் பாவியாச்ச, கர்த்தர் என்னை எப்படி ஆசீர்வதிப்பார் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்து விடுகிறது. அதனால்தான் கர்த்தர் சிலுவையில நம்மை நீதிமான் ஆக்கினார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ண தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். சிலுவையில இயேசு தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கினார். அதான் இயேசுவின் இரத்தத்தோட வல்லமை, அதுதான் இயேசுவின் இரத்தத்தோட மகிமை. நம்மை தேவனோடு அவர் ஒப்புரவாக்கினார் என்று வேதம் சொல்லுது. அப்போ நாம தேவனோடு நாம் ஒப்புரவாக்கி இருக்கிறோம். நாம தேவனிடம் ஜெபிக்கும் போது நம்ம பயப்பட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் ஏற்றுக்குவாரா ஏற்றுக்க மாட்டாரா, அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்ற கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லுது, இயேசு சிலுவையில தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கினார். இந்த ஒப்புரவாக்குதல் எங்க முறிந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஏதேன் தோட்டத்துல தான். ஆதாம் கீழ்ப்படியாமல் போனதுனால்தான் அந்த ஒப்புரவாகுதல் பிரிவுபட்டது. நீங்க பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 3:9, அப்போது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அவன் தவறு செஞ்சிட்டான், கீழ்ப்படியாமல் போனான். சாப்பிடாத அப்படின்னு சொன்ன கனியை அவன் சாப்பிட்டான். கனியில ஒன்றும் இல்லை, அவன் கீழ்ப்படியாமல் போனது தான் அங்க பிரச்சனையா இருந்தது. அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். இங்கதான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிரிவு உண்டானது. அந்த பிரிவினால உண்டானது தான் பாவம், சாபம், நோய், இது எல்லாமே, இயற்கை சீற்றம், இன்னும் நிறைய பஞ்சம், இதெல்லாம் ஏன் இந்த பூமியில வந்தது அப்படின்னா, ஆதாம் கீழ்ப்படியாமல் போனதுனால அவன் தேவனிடம் இருந்து பிரிக்கப்பட்டான், அவனே விலகி போனான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாவம் என்று சொல்லும்போது, இந்த உலகத்துல ஏன் பாவம் செய்யறான் மனுஷன் அப்படின்னா, ஆதாம் கீழ்ப்படியாமல் போனதுனால அந்த மனுஷ வர்க்கமே பாவத்தில் விழுந்தது என்று வேதம் சொல்லு. அப்போ ஆதாம் செய்த பாவம் தான் இன்னைக்கும் மனிதர்கள் பாவம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. தாவீது சொல்றாரு பாருங்க, 51வது சங்கீதத்துல, சங்கீதம் 51:5, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். தாவீது கண்டுபிடிச்சிட்டான் பாருங்க, ஆவியில் அவனுக்கு கர்த்தர் ஒரு வெளிப்பாட கொடுத்திருக்கிறார். இதான் 51வது சங்கீதம். அவன் 2 பாவங்களை செஞ்சான். தாவீது ரொம்ப மோசமான பாவங்களை செஞ்சான். நாமெல்லாம் செய்யாத ஒரு துணிகரமான ஒரு பாவத்தை அவன் செஞ்சான். அது என்ன பாவம்?
ஒன்று விபச்சாரம் பண்ணான். விபச்சாரம் என்பது என்ன சொல்றது, இன்னொருத்தவனுடைய மனைவியோடு அவளுடைய ஒப்புதல் இல்லாம அவளை பலவந்தம் பண்ணி, இவன் ராஜா என்றதுனால அவளை அழைத்து வந்து பலவந்தம் பண்ணி அவளோடு விபச்சாரம் பண்ணான், முதல் பாவம். ரெண்டாவது அவன் செய்தது அவளுடைய கணவனை கொன்றான். அப்போ விபச்சாரம் செஞ்சான், கொலை செஞ்சான். அதன் பிறகு அவன் மனஸ்தாபப்பட்டு அவன் ஜெபிக்கிறான். அது சங்கீதங்கள்ல நாம வாசிக்கிறோம். என் படுக்கை முழுவதும் தண்ணீர் ஆயிற்று, கண்ணீரால நனைந்து போனது அப்படின்றான். என் எலும்புகள் உஷ்ணத்தால உலர்ந்து போனது அப்படின்று அவன் சொல்லுகிறான். அவன் அவ்வளோ வேதனைப்படுறான். தான் இந்த பாவத்தை நம்ம செஞ்சிட்டுமே, 2 பெரிய பாவங்களை செஞ்சிட்டுமே, கர்த்தருக்கு முன்பாக நான் தவறு செய்துட்டேனே அப்படின்றத அழுகுறான். அவனால புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்னா ஆடு மேய்க்கிறவனாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினான், நல்லவனா தான் இருந்தான். ஆனா இவன் 2 குற்றங்களை செய்த பிறகு அவனுக்கு மனசுல நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. நான் பாவம் செஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்படுகிறான். அவன் வருத்தத்தை சங்கீதத்தின் வழியாக அவன் வெளிப்படுத்துகிறான். அப்படி வெளிப்படுத்தும் போது எப்படி நம்ம பாவம் செஞ்சோம், ஏன் பாவம் செஞ்சோம் அப்படின்றத அவன் யோசிக்கிறான், ஜெபிக்கிறான், தியானிக்கிறான். அப்பொழுதுதான் அவனுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்குது. இது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் உண்டாக வேண்டிய வெளிப்பாடு, ஆவிக்குரிய மனிதர்களுக்கு உண்டாக வேண்டிய வெளிப்பாடு. அது என்னன்னா, இதோ நான் துர்க்குணத்தில் உருவாக்கப்பட்டேன். நான் உருவாக்கப்பட்ட போதே துர்க்குணத்துல தான் உருவானன்ற. அப்போ என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார், பாவத்தோடு தான் நான் பிறந்தேன் அப்படின்ற. நாம என்ன நினைச்சுக்கிறோம், இந்த உலகத்துல நாம் பாவியா இருப்பதும் பரிசுத்தவானா இருப்பதும் நம்முடைய சூழ்நிலை தான் முடிவு பண்ணுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இங்க வேதம் தெளிவா சொல்லுது, நாம் பிறக்கும் போதே பாவத்தில் பிறந்தோம் என்று. நாம வளர வளர உள்ள இருக்கிற பாவம் நம்மளை தூண்டி அது பாவம் செய்ய வைக்கிறது. ஆதாம் பாவம் செய்ததுனால நாம பாவம் செய்கிறோமே ஒழிய நாம அதை செய்வது இல்லை அப்படின்றத வேதம் நமக்கு இங்க சொல்லுது. இதுதான் பழைய ஏற்பாடு. இங்க அழுகுறாம் பாருங்க. இந்த பாவத்தை தான் இயேசு சிலுவையில ஜெயித்தார், நம்மளை நீதிமான் ஆக்கினார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த பாவத்திலிருந்து தான் நம்மை தேவன் விடுதலை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுது. நம்மை நீதிமான் ஆக்கினார். இந்த ஜென்ம சுவாபத்திலிருந்து, இந்த ஜென்ம பாவத்திலிருந்து இயேசு சிலுவையில நம்மை விடுதலை ஆக்கினார் என்று ரோமர்ல நம்ம வாசிக்கிறோம். அதனால்தான் ரோமர்ல 12 அதிகாரம் ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த ரோமர் முதல் 12 அதிகாரத்தை நம்ம சரியா புரிந்துக்கணும்னா வேதத்தை நம்மளால சரியாய் புரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த ஜென்ம பாவத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்குகிறார். எப்படின்னா, நாம் பிசாசின் பிள்ளைகளாக இருந்தோம், பிசாசின் சிந்தனைகளை பிசாசின் செயல்களை உடையவர்களாக இருந்தோம், பிசாசின்படி நம்ம நடந்தோம். இயேசு சிலுவையில நமக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு ரட்சித்தது மட்டும் இல்ல, நம்மை நீதிமானாக்கினார், கர்த்தருக்கு உகந்தவர்களாக நம்மை சிலுவையில மாற்றினார் என்று ரோமர்ல நம்ம வாசிக்கிறோம். இப்படியாக ஒரு மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போல, ஒரு மனுஷனால தான் பாவம் இந்த உலகத்துல பிரவேசித்தது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த ஒரு மனுஷன் யாரு? ஆதாம். ஆதாம் பாவம் செய்ததுனால தான் பிறகு வந்த மனிதர்கள் பாவம் செய்தார்கள். ஆதாம் பாவம் செய்யலன்னா அதன் பிறகு பிறந்த எந்த மனுஷனும் பாவம் செய்திருக்க மாட்டான். ஏன்னா ஆதாமின் வழியாகத்தான் இந்த உலகத்துல பாவம் உள்ள நுழைந்தது. அது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் நுழைந்தது. ஆதாம் பாவம் செய்தானா அவன் மட்டும் பாவம் செய்யல, அவனுடைய சந்ததி அனைத்துமே பாவம் செய்தது. கர்த்தர் ஆதாம மட்டும் தீர்ப்பிடல, நல்லா கவனிங்க. அன்னைக்கு அவனுடைய சந்ததி முழுவதுமாக தீர்ப்பிட்டார் பாவிகள் என்று.
அதனால்தான் வேதம் சொல்லுது, ஆதாமின் வழியாக அந்த ஒரு மனுஷனால இந்த உலகத்துல பாவம் நுழைந்தது. ஆதாமில் இருந்து இன்னை வரைக்கும் கர்த்தராகிய இயேசு என்ற மனுஷரை தவிர வேற யாருமே பாவம் செய்யாதவர்களாக இல்லை. எல்லாரும் பாவம் செஞ்சாங்க. உலகத்துல பாவம் செய்யாத மனுஷனே கிடையாது. ஏன்னா ஆதாம் பாவம் செய்தான். இயேசு பாவம் செய்யவே இல்லை. ஏன் பாவம் செய்யல? அவர் எப்படி உற்பத்தி ஆனாரு? மரியாளின் வயிற்றுல இயற்கை முறையில அவர் பிறந்தாரா? கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவினால இயேசு பிறந்தாரா? இல்ல. லூக்கா, இயேசு எப்படி பிறந்தாரு? யோசேப்பும் மரியாளும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்ததுனாலயா? உறவு கொண்டு வாழ்ந்ததுனாலயா? இல்ல. இயேசு எப்படி பிறந்தாரு? லூக்கா 1:35. மரியாள் கேட்குறாங்க, இது எப்படி ஆகும் என்று கேட்குறாங்க. ஏன்னா தேவகுமாரன் பிறக்க போகிறார், மீட்பர் உன்னுடைய வயிற்றுல பிறக்க போறார் என்று சொன்ன பிறகு எப்படி பிறப்பார் அப்படின்னுக்குள்ள சொல்றாங்க பாருங்க. தேவதூதன் அவளுக்கு பிரத்யுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னதத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் என்று எண்ணப்படும். பரிசுத்த ஆவியினால பிறப்பார் இயேசு. மனுஷனுடைய வழியில அவர் பிறக்கல. அவருடைய டிஎன்ஏ கடவுளுடைய டிஎன்ஏ, மனுஷனுடைய டிஎன்ஏ இல்ல. இங்க கர்த்தர் மரியாளுடைய ரத்தத்தினால எதனாலையும் பிறக்கல, பரிசுத்த ஆவியினால் கடவுளால பிறப்பிக்கப்படுகிறார். அங்க மனுஷனுடைய காரியம் எதுவுமே கிடையாது இயேசு பிறக்கிறதுல. அதனால்தான் அவர் பாவம் செய்யாதவராக இருந்தார். அதனால்தான் அப்படி பிறந்தாரு. அவர் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்து வளர்கிறவராக இருந்தா கண்டிப்பா பாவம் செய்திருப்பார். ஏன்னா ஆதாமுடைய பாவம் அது எல்லாரிடத்திலும் வந்தது. ஒருத்தர் விடாம பாவம் செய்தார்கள், நீங்களும் நானும் உட்பட. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இயேசு ஏன் பாவம் செய்யலன்னா, பரிசுத்த ஆவியினால அவர் உற்பத்தித்ததுனால அவர் பாவம் செய்யவில்லை. அவருக்கு அந்த ஜென்ம பாவம் இல்லை. இப்போ ஒரு மனுஷனை எடுத்துங்களேன், ஒரு பிள்ளை பிறக்கிறான். அவங்க அப்பா என்ன நினைக்கிறாரு, இவன் உலகத்துக்கு போயிட்டானா, உலகத்தோடு போயிட்டானா, அவன் பாவம் செஞ்சிருவானே அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தாருனாலும் கூட அவனுக்குள்ள இருக்கிற பாவம் அவனை பாவம் செய்ய வைக்கும். பாவம் ஏதோ வெளியே இருக்கிற விஷயம் இல்லை, இந்த உலகத்துல நமக்குள்ள இருக்கிறது. அது ஜென்ம சுவாபமாக அந்த பாவம் இருக்கிறது. அந்த பாவத்துக்கு முடிவு கட்டும்படியாக தான் இயேசு இந்த பூமியில அவர் மனுஷனாக பிறந்தார். அவர் மனுஷனாக பிறந்தாலும் அவர் பரிசுத்த ஆவியினால் உற்பவித்து ஜென்ம பாவம் இல்லாமல் ஜென்ம சுவாபம் இல்லாமல் அவர் வாழ்ந்தார், அவர் இருந்தார். அதனால அவர் எந்த பாவங்களையும் அவர் செய்யவில்லை என்று வேதம் சொல்லுது. அப்போ இந்த உலகத்துல பிறந்த அத்தனை மனிதர்களும் பாவம் செய்தார்கள், பாவம் இன்னைக்கும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதைதான் தாவீது 51ஆவது சங்கீதம் 9வது வசனத்துல சொல்றான், என் தாய் பாவத்துல என்னை கர்ப்பம் தரித்தாள், அதனால தான் நான் அந்த 2 மோசமான பாவத்தை செய்தேன் என்று சொல்லுகிறான். அந்த ஜென்ம பாவம் எனக்குள்ள இல்லைன்னா நான் பாவம் செய்திருக்க மாட்டேன் என்று சொல்லுகிறான். அது உண்மையான ஸ்டேட்மெண்ட். அதை நாம் புரிந்து கொள்ளணும். ஆதாம் பாவம் செய்யலைன்னா இந்த உலகத்துல எந்த மனுஷனும் பாவம் செய்திருக்க மாட்டான். ஆதாம் பாவம் செய்த போதே இந்த மனுஷ வர்க்கம் அத்தனையும் பாவம் செய்து முடித்தது என்றே எடுத்துக்கொள்ளலாம். எல்லா மனிதர்களும் பாவம் செய்தார்கள். இந்த உலகத்துல பாவம் செய்கிற மனுஷன்
ஏன் பாவம் செய்யறான்னா ஆதாம் செய்ததுனால. எல்லாமே ஆதாம் இடத்துல தான் டைரக்ட் ஆகுது. அப்போ அதனால்தான் முதல் ஆதாம் என்று ஆதாமை குறிப்பிடுறாங்க, ரெண்டாவது ஆதாம் என்று இயேசுவை குறிப்பிடுறாங்க. ஏன்னா பின்னாடி நீங்க நம்ம வாசிச்சோம்னா அதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதனால்தான் ரோமர் ரொம்ப முக்கியமா இருக்குது. நீதிமான் என்பதை நம்ம புரிந்து கொள்ளனா தேவனோடு நம்ம ஒப்புரவு ஆகவே முடியாது, தேவனோடு ஐக்கியப்படவே முடியாது. நம்ம நீதிமான் என்பதை நம்ம புரிஞ்சுக்கலன்னா தேவனுடைய மன்னிப்பை நம்ம கொண்டாட முடியாது. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய மன்னிப்பை நம்ம அனுபவிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா தேவனையே நம்மளால அனுபவிக்க முடியாது. நாம பாவ நிலையிலே இன்னும் இருக்கிறோம். இன்னும் ஜென்ம பாவத்திலே நான் இருக்கிறேன், ஜென்ம சுவாபத்திலே இருக்கிறேன், இன்னும் நான் பாவத்திலே உழண்டு கொண்டு இருக்கிறேன் அப்படின்ற அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் நமக்குள்ள இருக்கும். அப்படின்னா நம்ம தேவனிடத்துல சேரவே முடியாது, தேவனிடத்துல ஐக்கியம் கொள்ளவே முடியாது, நட்பு கொள்ள முடியாது, உறவு கொள்ள முடியாது, தோழமை கொள்ள முடியாது, அவரோடு ஐக்கியப்பட முடியாது. விலகித்தான் நம்ம நிக்கணும். ஐயோ கடவுள் நம்மளை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கிறார் அப்படின்ற அந்த நினைவோடு தான் நம்மளால வாழ முடியும். எங்கேயோ இருக்கிறார், கோயில்ல இருக்கிறாரு, இல்ல பரலோகத்துல இருக்கிறாரு அப்படின்றத தான் நம்ம நினைத்து கொண்டு இருப்போமே ஒழிய கடவுள் நமக்குள்ள இருக்கிறார், நமக்குள்ள வாழ்கிறார், நமக்குள்ள அசைகிறார் என்பது நமக்கு தெரிவதே இல்லை. தேவனோடு நமக்கு ஐக்கியம் கிடைக்கலன்னா அவருடைய கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம பெற முடியாது, அனுபவிக்க முடியாது, விசுவாசத்துல நம்மளால வாழவே முடியாது. அதனாலதான் நீதிமான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். வேதம் சொல்லுது, கர்த்தர் சொல்றாரு, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டியா நீ நீதிமான், அவ்வளவுதான். இங்க ரோமர்ல நம்ம வாசிக்கிறோம். அதை நீங்க ரோமர் அந்த 1ஆம் அதிகாரத்துல இருந்து 10, 12 நல்லா ஆழமா வாசிங்க, நல்லா புரிதலோடு வாசிங்க. அந்த வசனங்கள் என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. அதான் ரொம்ப முக்கியம். அப்படியே ஸ்கிப் பண்ணிட கூடாது வெளிப்பாடுகளை. ரோமர் 5:12 இப்படியாக ஒரு மனுஷனாலே பாவமும் பாவத்தினால மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஒரு மனுஷன் வழியாக இந்த உலகத்துல பாவமும் மரணமும் ஆனது. ஒரு மனுஷனாகிய இயேசுவின் வழியாக நீதி இந்த உலகத்துக்குள்ள வந்தது. நாம் நீதிமான் ஆக்கப்பட்டோம் என்று வசனம் சொல்லுகிறது. 13வது வசனம், நியாய பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பு பாவம் உலகத்தில் இருந்தது. நியாய பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே பாவம் இந்த உலகத்துல இருந்தது. ஏன்னா ஆதாம் பாவம் செய்தான், அதனால பாவம் இருந்தது. அந்த பாவம் மனுஷனுக்குள்ள இருந்ததுனால தான் நியாய பிரமாணத்தை அவனால கடைபிடிக்கவே முடியல. அவங்கள பாவம் இல்லைன்னா நியாய பிரமாணத்தை ரொம்ப சுலபமாக மூச்சு விடுற மாதிரி கடைபிடித்திருப்பான். அதனால்தான் நியாய பிரமாணம் பாவத்தை அறிகிற அறிவை நமக்கு கொடுத்தது. நம்ம சுய பலத்தினால சுய ஆற்றல்னால நம்மளால பாவத்தை ஜெயிக்க முடியாது என்பதை நியாய பிரமாணம் நமக்கு காண்பித்தது. பாவத்துக்கு எதிராக நம்மளால ஜெயிக்க முடியாது, சுயமாக மாம்சத்துல நம்மளால ஜெயிக்க முடியாது என்பதற்காக தான் நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த நியாய பிரமாணம் பாவத்தை அறிகிற அறிவை நமக்கு கொண்டு வந்தது என்று வேதம் சொல்லுது. நியாய பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பு பாவம் உலகத்தில் இருந்தது. நியாய பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. நியாய பிரமாணம் வந்த பிறகுதான் பாவம் எண்ணப்பட்டது என்று வேதம் சொல்லுது. நியாய பிரமாணம் வருவதற்கு முன்பாக பாவம் இருந்தது, பாவம் எண்ணப்படவில்லை என்று வேதம் சொல்லுது. இப்போ இந்த உலகத்துல ஆவிக்குரிய பிரமாணம் தான் இருக்குது. ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். 24 மணி நேரமும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியானவர் என்ன சொல்றாரு?
பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்றார். நம்ம பாவம் செய்யும் போது பாவம் செய்யாதே அப்படின்றார். நமக்குள்ள இருந்து அவர் சொல்லுகிறார். அவர் சொல்ல தவறுவதில்லை. ஏன்னா அவர் நமக்குள்ள அவர் இருக்கிறார். அதனால்தான் இப்போ நம்ம ஆவியின் பிரமாணத்துல இருக்கிறோம். நியாய பிரமாணம் பாருங்க, பாவத்தை அது சுட்டி காட்டுகிறது. நியாய பிரமாணம் வரத்துக்கு முன்னாடி பாவம் இருந்தது. அது மனசாட்சியின் காலம். இந்த மனசாட்சின்னு ஒண்ணு நமக்குள்ள இருக்குது. அந்த மனசாட்சி எப்பவுமே நம்ம பாவம் செய்யும் போது அது பாவம் என்று நமக்கு சொல்லும். அது நமக்குள்ள இருக்கிற ஒரு காரியம், ஒரு கான்சியஸ்னஸ். அது நீங்க நினைக்கலாம், இயேசுவை அறியாத ஜனங்க எப்படி அவங்க விபச்சாரம் செய்யறது இல்லை, அவங்க திருடுறது இல்லை, அவங்க பொய் சாட்சி சொல்றது இல்லை, அவங்க பிறரை பற்றி தவறாக பேசுவதில்லை, அவங்களால எப்படி சரியா இருக்க முடிகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா மனசாட்சி என்பது கடவுளுடைய குரல் என்று நம்ம சொல்லலாம், கர்த்தருடைய குரல் என்று நமக்குள்ள சொல்லலாம். ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் நமக்குள்ளேயும் அந்த மனசாட்சி இருக்குது. நாம தவறு செய்யும் போது அந்த மனசாட்சி நம்மை குற்றப்படுத்துகிறது, அதை தவறு என்று சொல்லுகிறது. அதனால இயேசுவை அறியாத ஜனங்கள் கூட சரியாக வாழ்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. ஏன்னா அந்த மனசாட்சி இருக்கிறது, அது தேவனுடைய குரல். ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுக்கு அது கடவுளுடைய குரலாக இருக்கிறது. ரெண்டாவது, ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு தேவனுடைய குரல் என்ன தெரியுங்களா? ஆண்டவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை எது சரி எது தப்பு என்றதை நமக்கு சொல்லுகிறது. மூன்றாவது தேவனுடைய குரல் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் செய்யாதன்னு சொல்றாருன்னா அதை நம்ம செய்யாமல் இருக்க வேண்டும். அதுவும் தேவனுடைய குரல். ரைட். இங்க சொல்றாரு பாருங்க, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பு பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. பாவம் என்று அது எண்ணப்பட அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்தவர்களையும் ஆண்டு கொண்டது. ஏன் மோசே வரைன்னா நியாயப்பிரமாணம் வரைக்கும். ஓகே. அந்த ஆதாம் பின்பு வந்தவர்களுக்கு முன் அடையாளம் ஆனான். அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளம் ஆனான். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை பலனுக்கு ஒப்பானது அல்ல. வசனத்தை நல்லா புரிஞ்சுங்க. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபையின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில், ஒருவனுடைய மீறுதல்னாலே அநேகர் மரித்திருக்க, ஒருத்தருடைய மீறுதல்னால எல்லாரும் மரித்து போனார்கள். ஆதாமுக்கு பின்னாடி வந்த அத்தனை பேரும் பாவத்தினால அவர்கள் மரித்து போனார்கள். தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினால வரும் ஈவு அநேகர் மேல் அதிகமாய் பெருகிறது. நல்லா பாருங்க, அநேகர் மேல் அதிகமாய் பெருகுகிறது. ரோமர் 5:15 வாசிக்கிறேன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபையின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில், ஒருவனுடைய மீறுதல்னால அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபை இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினால் வரும் ஈவு அநேகர் மேல் அதிகமாய் பெருகினது. பாவத்தை விட கிருபை அதிகமாய் பெருகினது. பாவம் வல்லமை உள்ளதா இல்ல கிருபை வல்லமை உள்ளதா என்று பார்க்கும்போது கிருபை தான் வல்லமை உள்ளது. அந்த கிருபை தான் பாவத்தை மேற்கொள்ளுகிறது, அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்குகிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதுவும் இந்த கிருபை என்பது ஈவு என்று சொல்லப்படுது. அதுக்காக நம்ம எதுவும் செய்ய வேண்டியதில்லை.
அது இட் இஸ் ஏ கிஃப்ட். கிருபை என்பது கிஃப்ட். அந்த கிருபை என்ன பண்ணுதுன்னா, அது பாவத்தை நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போடுகிறது. பாவம் வல்லமை உள்ளதா இல்ல கிருபை வல்லமை உள்ளதா என்று பார்க்கும்போது இந்த 15வது வசனம் கிருபை தான் பலம் உள்ளது. ஏன்னா அது பாவத்தை, நமக்குள்ள இருக்கிற பாவ பலகீனத்தை அது ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போடுகிறது. அது இலவசமாக நமக்கு கர்த்தரால கொடுக்கப்பட்டது. இலவசம் என்று சொல்லும்போது நமக்கு அது இலவசம். ஆனால் எல்லா இலவசங்களும் அதுக்கு ஒரு விலை இருக்கிறது. நாம இலவசமாய் இந்த வேதத்துல நமக்கென்று சொல்லப்படுகிற காரியம், இலவசமாய் நாம அனுபவிக்கிற காரியம் அனைத்துக்கான விலைய இயேசு சிலுவையில கொடுத்துட்டார். அந்த விலையை அவர் கொடுத்ததுனால அது நமக்கு இலவசமா இருக்குத ஒழிய, ஆனா நாம பெற்ற இலவசத்துக்கு ஒரு விலை கல்வாரியில கொடுக்கப்பட்டது. அவருடைய பாடுகளும் அவருடைய உபத்திரங்களும் அவர் சிந்தின ரத்தமும் தான் நமக்கு விலையாக அங்க கொடுக்கப்பட்டது. அது எவ்வளவு பெரிய விலை அப்படின்னா, எபேசியர் 2:1-2-3 வசனங்களை நீங்க வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாம் பிசாசின் பிள்ளைகளாக இருந்தோம் என்று. பிசாசின் பிள்ளைகளா இருந்த நம்மை தேவன் தம்முடைய பிள்ளைகளாக்கி கொண்டார். நாம பிசாசு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பிசாசின் பிள்ளைகளாக இருந்தோம். பிசாசு நமக்கு தகப்பனாய் இருந்தான். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவன் நமக்கு தகப்பனானார். நாம் தேவனுடைய பிள்ளைகளானோம். நல்லா கவனிங்க. பிசாசு பெற்ற பிள்ளையா தன்னுடைய பிள்ளையாக்கினார் கர்த்தர்? கிடையாது. நாம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பிசாசின் பிள்ளையாக தான் இருந்தோம். ஆனா நாம் பிறந்த போது தேவனுடைய பிள்ளைகளாகத்தான் பிறந்தோம். எப்படின்னா, ஒரு தாய் தகப்பன் இருக்கிறாங்க. அந்த தகப்பன் அந்த பிள்ளைய கையில பிடிச்சிட்டு எக்ஸிபிஷனுக்கு போறார். அந்த பிள்ளை தொலைந்து போகிறது. தேடி பார்க்கிறாரு, எங்கேயுமே இல்லை. எல்லா இடத்திலும் எல்லா ஊரிலும் தேடி பார்க்கிறாரு, பிள்ளைய காணோம். வீடு திரும்பிடுறாரு. அந்த பிள்ளை திருடின்னு போனான் பாருங்க. அந்த திருடன், அந்த பிள்ளை பிடிக்கிறவன், அவனிடத்துல வளருகிறது அந்த பிள்ளை. அவன் வளர்க்குறான், அந்த திருடன் வளர்க்குறான். அந்த பிள்ளைய பிடிச்சுன்னு போனான் பாருங்க, அவன் வளர்க்குறான். இப்போ அந்த பிள்ளைக்கு ஒரிஜினலா ஒரு தகப்பன் இருக்கிறாரு, அந்த பிள்ளைக்கே தெரியல. அந்த பிள்ளை என்ன நினைச்சுனுக்குது, திருடின்னு போனான் பாருங்க, அவன் தான் புள்ள அப்பா அப்படின்னு நினைச்சுன்னு. அவன் எப்படி வளர்க்குறான், திருடன் எப்படி வளர்ப்பான்? நல்லா கவனிங்க. அந்த பிள்ளைய அவனை மாதிரி தான் வளர்ப்பான். அவனை நல்லவனா வளர்ப்பான் இல்ல, தீயவனா தான் அவனை அந்த பிள்ளைய வளர்ப்பான். அந்த பிள்ளைய ரொம்ப நாள் ஆக அவனைத்தான் தகப்பன் என்று எண்ணிக்கொண்டு இருந்தது. ஒரு நாள் ஒரிஜினலாக உண்மையான தகப்பன் இந்த பிள்ளையை கண்டடைகிறான். கண்டடைந்த பிறகு தன்னுடைய பிள்ளைய எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வருகிறான். இந்த பிள்ளை அந்த திருடன்ட்ட வளர்ந்தப்போ அதை தகப்பனாக எண்ணிக்கொண்டு அவனுடைய செயல்களை செய்து கொண்டிருந்தது. அவன் சிந்தித்த மாதிரியே சிந்தித்து கொண்டிருந்தது. அவன் என்ன கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுறானோ அதே போல அந்த பிள்ளை பேசிச்சு. அவன் என்னென்ன தீமைகளை செய்கிறானோ அந்த தீமைகள் எல்லாம் செய்து கொண்டு வந்தது அந்த பிள்ளை. இன்னும் சொல்ல போனா அவனுடைய பிள்ளையாகவே அது வளர்ந்தது. புரியுதுங்களா? இங்க நம்ம எபேசியர் 2:1-2-3 பிசாசின் பிள்ளைகளா இருந்தோம்னா, பிறப்பினால நம்ம பிசாசின் பிள்ளைகள் இல்ல. அவன் கடத்தின்னு வந்துட்டான், அவன் ஏமாத்தி திருடி கொண்டு வந்துட்டான்.
அங்க ஏதேன்ல இதுதான் நடந்தது. தேவனுடைய பிள்ளைகளை தன்னுடைய சொந்தமாக தன்னுடைய கூட்டமாக கொண்டு வந்து விட்டான். அவனுடைய இயல்புகள் அவர்களுக்கு வந்துடுச்சு, அவருடைய சிந்தனை வந்துடுச்சு, அவனுடைய செயல்கள் எல்லாம் மனிதர்களுக்கு வந்தது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா முதல் பிறந்த 2 பிள்ளைகள்ல மூத்தவன் இளையவனை கொலை செய்தான். ஆதாமுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அப்பதான் மரணம்னா என்னன்னு பாக்குறான், சாவுனா என்னன்னு பாக்குறான். தன்னுடைய மூத்த மகனே தன்னுடைய இளைய மகனை கொன்று விடுகிறான். என்ன ஒரு அவல நிலை பாருங்க. இதான் பிசாசுடைய பிள்ளைகள். பிசாசுடைய பிள்ளைகளாக மனுஷ வர்க்கம் மாறினது. அதன் பிறகு விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய், கொள்ளை நோய், இயற்கை சீற்றம், சண்டைகள், போர்கள், சமாதான இன்மை, குடும்பத்துல பிரிவு, வியாபாரம் தொடங்கினா அதுல பிரிவு, இந்த மாதிரி பிசாசோட கிரியைகள் இந்த உலகத்துல வந்து பிசாசுகளை போலவே அவர்கள் செயல்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நிலையில் இருந்த நம்மை ஒரிஜினலா நாம பிறந்தபோ நம்ம பிசாசின் பிள்ளைகள் அல்ல. நாம இந்த உலகத்துல வளர ஆரம்பித்த போது அந்த ஜென்ம சுவாபம் இருந்ததுனால பிசாசிகளின் பிள்ளைகளாக நாம நடந்தோம், பேசினோம், சிந்தித்தோம். அப்படிப்பட்ட நம்மை தேவன் தம்முடைய பிள்ளைகளாக ஆக்கி கொண்டார். ஒரு ஏதென்ல லாஸ்ட், கல்வாரியில மறுபடியும் அவருடைய பிள்ளைகளாக தேவன் மாற்றி விட்டார். இப்போ நாம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனால்தான் இந்த வசனம் சொல்லுது பாருங்க, 15வது வசனம். மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. பலன் என்றால் வல்லமை. மீறுதலின் வல்லமை குறைவு, கிருபையின் வல்லமை அதிகம் அப்படின்ற. அதனால்தான் நாம தேவனுடைய கிருபையை சார்ந்திருக்கிறோம். எல்லாத்துலயும் தேவனுடைய கிருபைய நாம் சார்ந்திருக்க வேண்டும் என்பதை ஏன் போதிக்குதுன்னா, உலகம் கொண்டு வர அத்தனை காரியங்களையும் நமக்கு தேவன் கொடுத்த கிருபை ஜெயிக்கும். அதனால்தான் இந்த வசனத்துல கிருபை ஈவாக கொடுக்கப்பட்டிருக்கு, இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுல் ஒரு பிரச்சனைக்காக 3 முறை ஜெபிக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, 3ஆம் முறை ஜெபித்த போது, என் கிருபை உனக்கு போதும், உன் பலகீனத்துல என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்றார். பவுலுக்கு சொல்றது என்னன்னா, கிருபையை நீ புரிஞ்சுக்கோ. கிருபை என்பது ஈவு, இலவசமானது. அந்த கிருபை நீ ஜெபிக்கிற பாரு, அந்த காரியத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டுரும். உனக்கு வெற்றியை கொடுக்கும், ஜெயத்தை கொடுக்கும், ஜெபத்துக்கான பதிலை கொண்டு வரும். ஏன்னா உன்னுடைய மீறுதலை விட கிருபை அதிக வல்லமை உள்ளது அப்படின்ற. அதனால நம்முடைய மீறுதலை பற்றி நம்ம ரொம்ப சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிருபையை சிந்தித்தாலே போதும். நம்ம யோவான் 1:17 வாசிக்கிறோம் இல்லையா, நியாயப்பிரமாணம் மோசையின் வழியாக வந்தது, கிருபையும் சத்தியமும் இயேசுவின் வழியாக வந்தது என்று. கிருபை இயேசுவின் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் நம்ம கிருபையின் காலத்துல வாழ்கிறோம். நாம ரட்சிக்கப்பட்டு ஒரு சபைக்குள்ள நம்ம வரோம்னா நாம கிருபைக்குள்ளே கடந்து வருகிறோம். நாம தேவனுடைய கிருபையை பெற்றவர்கள். நான் இங்க நிக்கிறேன்னா, நான் தேவனுடைய வார்த்தையை, வெளிப்பாடுகளை நான் பேசுறேன்னா அது காரணம் என்னன்னா தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு, தேவனுடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை. அதனால்தான் என்னால அவருடைய இது எல்லாத்தையுமே ருசிக்க முடிகிறது, அனுபவிக்க முடிகிறது. என்னுடைய கிரியையினால நான் நீதிமான்னா அவருடைய அன்பை என்னால ருசிக்கவே முடியாது. என் தகுதியினால தானே அவர் என்னை ஏற்றுக்கொள்றாரு. அப்ப எங்க அவருக்கு அன்பு இருக்குது? அன்பினால இல்லையே. அப்போ
இங்க சொல்றாரு பாருங்க, கிருபை தான் வல்லமை உள்ளது, அது அது பாவம் இல்லை, பாவம் பலன் உள்ளது இல்லை. நிறைய கிறிஸ்தவங்க அதான் நினைச்சுக்கிறாங்க. பாவத்துல விழும்போது, பலகீனத்துல விழும்போது, பாவம் செய்யும் போது பாவம் என்னமோ பயங்கர வல்லமை உள்ளது என்று நினைச்சுக்கிறாங்க. பாவம் 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 அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. பாவம் வல்லமை உள்ளது கிடையவே கிடையாது. இங்க சொல்லுது கிருபை தான் வல்லமை உள்ளது. அதுவும் ஈவு சொல்லப்படுது பாருங்க, அநேகர் மேல் அதிகமாய் பெருகுகிறது, அநேகர் மேல் அதிகமாய் பெருகுகிறது என்று வேதம் சொல்லுது. கிருபை பெருகுகிறது, இட் மல்டிப்ளைஸ். நாம என்ன நினைச்சுக்கிறோம்? பாவம் பெருகுகிறது என்று நினைக்கிறோம். நமக்கு கிருபை பெருகுகிறது. கிருபை பெருகும் போது பாவம் என்ன சிந்தனை எல்லாம் நம்மளை விட்டு வெளியே போகிறது. அந்த கிருபை தேவனுடைய அன்பை ருசிக்க, அவருடைய இரக்கத்தை ருசிக்க, அவருடைய கிருபையை ருசிக்க, அவருடைய தயவை, காருண்யத்தை, அவருடைய மன்னிப்பை ருசிக்க செய்கிறது. இன்னும் சொல்ல போனா அவருடைய வார்த்தையை ருசிக்க வைக்கிறது. அதனால பாவம் செஞ்சுட்டுமேன்னு பயப்படாதீங்க. பாவ பலகீனத்துல இருக்கிறன்றத பயப்படாதீங்க. நாம எதை விசுவசிக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். நாம பாவி என்று நம்ம விசுவசிச்சோம்னா பாவம் நமக்குள்ள கிரியை செய்து நம்ம பாவிகளாகவே ஆக்கிடும் அதை நம்மள. அதனால்தான் பாவத்தை அறிக்கை செய்வது சரியான மெத்தடே கிடையாது. அதுனா குழந்தை கிறிஸ்தவர்களுக்கு அது ஓகே. முதல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில வரும்போது நான் பாவத்தை உணர்றேன், தாவீது உணர்ந்தான், அவன் அறிக்கை இட்டான், நானும் அறிக்கை இடுறேன் அப்படின்றது சரிதான். நாம செய்யற பாவம் எல்லாத்தையும் அறிக்கையிட முடியுமா? யோசிச்சு பாருங்க. மனுஷன் தான் செய்யற எல்லா பாவத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறானா? யோசிச்சு பாருங்க. நான் இப்ப வீட்டுல இருந்து வரும்போது கூட எங்க அம்மா கிட்ட டென்ஷன் ஆயிருப்பேன் இல்லையா? என்னம்மா நீ இப்படி எல்லாம் பண்றன்னு கோவப்பட்டிருப்பேன். நான் சர்ச்சுக்கு போற நேரத்துல தான் நீ எல்லா வேலையும் சொல்ற அப்படின்னு நான் கோவப்பட்டது உண்டு எங்க அம்மாட்ட. நான் சர்ச்சுக்கு கிளம்பும்போது தான் இதை செய்ய, அதை செய்ய, அப்படி பண்ணு, இதை பண்ணு, இதெல்லாம் ரெடி பண்ணி வையணும், அது முன்னாடி சொல்லவே மாட்டாங்க. அவங்களும் வயசாகுது, மறந்துடுறாங்க. ரைட்டு தான், புரியுது எனக்கு, இல்லைன்னு இல்லை. ஆனாலும் அந்த டென்ஷன் இருக்குல்ல, சபைக்கு கரெக்டாக வரணும், டைமுக்கு வரணும் அப்படின்ற டென்ஷன் இருக்கு இல்லையா? அதனால எங்க அம்மாகிட்ட சில சமயத்துல கோவப்பட்டுடுறேன், டென்ஷன் ஆயிடுறேன், சில சமயத்துல என்னம்மா இதுன்னு அப்படின்னு திட்டிடுறேன் கூட. ஆனா என்னைக்காவது கர்த்தர் இடத்துல இது ஞாபகம் வந்துச்சா பாவம்னு? வரவே இல்லை. புரியுதுங்களா? ஏன்னா நம்ம செய்யற அத்தனை பாவம் நினைவு எடுத்தி கொண்டு கர்த்தர் இடத்துல அறிக்கை இடவே முடியாது. நாம சில பாவங்களை மறந்து விடுவோம். ரைட்? அது எல்லாருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். வேதம் சொல்லுது எல்லா பாவத்தையும் அறிக்கை இட்டினா நீ மன்னிக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லுதுன்னா, நம்ம எல்லா பாவத்தையும் அறிக்கையிட்டா தான், யோசிச்ச, சிந்தித்த, மற்றவங்களை பத்தி தீமையா சிந்தித்த, கோவப்பட்ட, ஆத்திரப்பட்டோம், கோவப்பட்டோம், மற்றவங்களை பற்றி அவங்க முன்னேற்றத்துக்கு, அவங்க முன்னேறக்கூடாது, வாழ்க்கையில உயரக்கூடாது, நன்னா இருக்கக்கூடாது, அழியணும், அவங்களுக்கு தண்டனை வரணும், இப்படி எல்லாம் யோசிக்க சிந்தனை மனிதர்களுக்குள்ள வருகிறது. இதெல்லாம் ஒண்ணுன்னா யோசிச்சு தேவனிடத்துல மன்னிப்பு கேட்க முடியாது. அப்படி மன்னிப்பு கேட்பதனால நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்னா 100% பாவத்தையும் நம்ம சொல்லணும் ஆண்டவர்கிட்ட. அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால அறிக்கை இடுறதுனால நம்ம பரலோகத்துக்கு போயிட முடியாது. அது நம்முடைய முயற்சியும் கூட. அது என்னமோ பெரிய ஆவிக்குரிய பிரமாணம் மாதிரி ஆலயங்கள்ல சொல்லப்படுது. நீ அறிக்கையிட்டியா, நீ சொன்னியா, நீ போனியா, உன் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டதுன்ற நிச்சயம் வரவே வராது அறிக்கையிடுறதுனால. பாவத்தை அறிக்கையிடுறதுனால தேவனுக்கு உகந்தவர்களாக என்னைக்குமே மாற முடியாது. நீங்க இன்னைக்கு உட்கார்ந்து பாவத்தை அறிக்கையிட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த ஜபத்துல. அடுத்த ஜபம் நீங்க நாளைக்கு ஜபிக்கிறீங்கன்னு வச்சுங்க, இல்ல சாயந்தரம் ஜபிக்கிறீங்க, ஜபிக்கும் போது மறுபடியும் நீங்க அறிக்கையிட தான் ஆரம்பிப்பீங்க.
அந்த அறிக்கை என்னைக்குமே முடியாது, என்னைக்குமே கம்ப்ளீட் ஆகாது. என்னைக்குமே நீங்க முழுமையா நீங்க செஞ்ச எல்லா தவறுகளுக்கான மன்னிப்பையும் உங்களால தேவனிடத்துல கேட்கவே முடியாது. நாம நீதிமான் என்பதை புரிஞ்சுக்கலன்னா பாவத்தை ஜெயிக்கவே முடியாது. அந்த சின் கான்சியஸ்னஸ் நம்மளை விட்டு வெளியே போகணும். அதை தான் நான் இங்க சொல்றேன். நான் பாவி என்பது இல்லை. நான் பாவின்னு சொல்றதுக்காக இயேசு சிலுவையில் அவ்வளோ பாடுகளை அனுபவித்து கசையடியப்பட்டு ஆணிகளால கடவப்பட்டு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி சாட்டையால் அடிக்கப்பட்டு உமிழப்பட்டு காலால் உதைக்கப்பட்டு 3-4 முறை கீழே விழுந்து அந்த சாபமான சிலுவையை சுமந்து கொண்டு போனாரு. நான் பாவின்னு உலகத்துல சொல்லின்னு இருக்கிறதுக்கா இல்லை. 9வது வசனம், அவருடைய இரத்தத்தினால நானும் நீங்களும் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். கொஞ்ச நேரம் கூட, ஒரு செகண்ட் கூட நீங்க பாவி என்ற அந்த சிந்தனை உங்களுக்குள்ள வரக்கூடாது. கலாத்தியர் 2:15, புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாய் இராமல் சுவாபத்தின்படி யூதராய் இருக்கிற நாம் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாய பிரமாணத்தின் கிரியையினால மனுஷன் நீதிமான் ஆக்கப்படுவதில்லை என்று அறிந்து, நியாய பிரமாணத்தின் கிரியையினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். இந்த ஒரு வசனத்தை தியானிச்சா போதும். நம்ம பாவி என்ற எண்ணமே நம்மளை விட்டு போயிடணும். நீதிமான்ற எண்ணம் மட்டும்தான் நமக்கு வரணும். இந்த வசனத்தை நீங்க திரும்ப திரும்ப படிச்சீங்கன்னா நீதிமான் என்பதை புரிஞ்சுக்குவீங்க. எதுவுமே விசுவாசத்தினால்தான் உண்டாகணும். நம்ம வேதத்தை நம்ம படிக்கிறதுனாலயோ இல்லை ஒரு வசனத்தை கேட்கறதுனாலயோ நாம் நீதிமான் ஆகிறது இல்லை, அதுக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதில்லை. தேவனுடைய வார்த்தையை நம்ம விசுவசிக்கிறதுனால தான் அந்த வார்த்தையோட கிரியைகளை நம்மளால அனுபவிக்க முடியும். நான் சர்ச்சுக்கு போனோம்பா, நல்ல பிரசங்கங்களை கேட்டேன், அதெல்லாம் எனக்கு உண்டாயிடும் நான் நம்புறேன் அப்படின்னா அதெல்லாம் வராது, அதெல்லாம் நடக்காது. அங்க போதித்த வார்த்தைகளை நம்ம விசுவசிக்க வேண்டும். இல்ல பிரதர் போதிச்சாங்க, நான் அல்லேலூயா ஆமென்னு அதனால அது நடந்துரும் அப்படின்னு நீங்க நினைச்சுன்னு இருக்கிறீங்கன்னா அது நிறைவேறாது. புரியுதுங்களா? எதை நீங்க விசுவசிக்கணும் என்பதை நீங்க கேட்டீங்க. விசுவாசம் என்பது என்ன அப்படின்னு வேதம் எதை சொல்லுது? வாயால அறிக்கையிடுறது தான் விசுவாசம். வாயை மூடிக்கினே இருந்தோம்னா விசுவாசத்தோட கிரியைகளை நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியாது. விசுவாசம் நாவினால் அறிக்கை செய்யப்படும். ஒரு ஆசீர்வாதத்தை சொல்றாங்க அப்படின்னா சர்ச்சில், இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா அது நிறைவேறிடாது. அப்படிதான் நிறைய பேர் நினைச்சுன்னு இருக்கிறாங்க. பாஸ்டர் சொல்றாரு, சொன்ன மாத்திரத்துல அவர் வாயிலிருந்து வந்த உடனே அது நிறைவேறிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, நாம அதை விசுவசிக்கணும். இப்போ வியாதிஸ்தர் ஒருத்தர் வர்றாங்க, இங்க வந்து உட்கார்றாங்க வச்சுக்குவோம். ரொம்ப கொடுமையான வியாதியோட வந்து ஆலயத்துல வந்து உட்கார்றாங்க. அங்க நான் பிரசங்கம் பண்றேன், இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள், நீங்க சுகமாயிட்டீங்க அப்படின்னு நான் பிரசங்கம் பண்றேன் இங்க நின்றுட்டு. அப்படின்னா நான் சுகமாயிட்டேன் அப்படின்னு வீட்டுக்கு போனாங்கன்னா அதோட அவர் போதிச்சாரு, நான் காதால கேட்டேன், கர்த்தர் சுகமாயிட்டாரு அப்படின்னு அந்த நம்பிக்கையோட போனாங்கன்னா அது கொஞ்ச நேரம்தான். பிசாசு வெளியே காத்துக்கிட்டே இருக்கிறான். நான் எப்பவுமே சொல்லுவேன் பாருங்க, ஜாய்ஸ் மேயர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான். ஞாயிற்றுக்கிழமை காலம் ஆன உடனே பிசாசு ஆவிக்குரிய மனிதர்களை எழுச்சி கோயிலுக்கு போ அப்படின்னு ஒண்ணும். சரி, சட்டை கிட்ட எல்லாம் வெள்ளை சட்டை எல்லாத்தையும் மாட்டிக்கோ, நகையெல்லாம் கட்டி வச்சிரு, மேக்கப்லாம் போடாத, பயபக்தியா நீ கிளம்பி போ, வெள்ளை புடவையை கட்டிக்கோ இல்லை வெள்ளை பேண்ட்டை மாட்டிக்கோ.
இப்படிலாம் போனா தான் கடவுளுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை கிளப்பி அதுக்குரிய ஆடைகளை போட்டு கூட்டின்னு வந்து வாசப்படியில வந்து பிசாசு விட்டுட்டு வெளியே நின்றுடுவானோ. அவங்க ஆராதனை ஜபம் எல்லாம் முடிச்ச பிறகு அவர் வெளியே வரும்போது அவங்க கூடயே வெளியே போயிடுவாங்க, கூட்டிட்டு போயிடுவாங்க. இதுதான் ரிலிஜன், கிறிஸ்டியன் ரிலிஜன். அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் இங்க இதை சொல்றேன்னா, இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் சொன்னதுனால அவங்க சுகம் அடைஞ்சிடாதில்ல. அது கர்த்தருடைய பகுதி, அவர் சரியா சொல்றாரு என் வழியாக. ரெண்டாவது பகுதி இருக்கிறது, அது என்னன்னா விசுவாசத்தோட பகுதி. அந்த விசுவாசத்தோட பகுதி என்னன்னா, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் அந்த வார்த்தையை சொல்லி காலையில, மத்தியானம், ராத்திரி, சாயந்தரம் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை வாயால சொல்லிக்கிட்டே இருக்கணும். இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். அதை வாயால சொல்லி காதால கேட்டுக்கிட்டே இருக்கணும். காலையில, மத்தியானம், சாயந்தரம், ராத்திரி வாயால அறிக்கையிட்டுட்டே இருந்தாங்கன்னா அதுதான் விசுவாசம். என்ன நினைச்சுக்கிறாங்க ஆவிக்குரிய ஜனங்க? போதகர் இங்க இருந்து சொல்லிட்டாரு, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள், அதை நான் மனசுலயே வச்சுன்னுக்கிறேன், நான் நம்புறேன், ஆண்டவரே நீ குணமாக்கிட்டீர் அப்படின்னு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்ல. சொன்ன வசனத்தை எடுத்து காலைல, மத்தியானம், ராத்திரி, சாயந்தரம் அப்படின்னு அவங்க வாயால் அறிக்கையிட்டு காதால கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு நாள் அந்த விசுவாசம், அந்த வாயால சொல்றாங்க பாருங்க, அதுதான் விசுவாசமே. அந்த வாயால சொல்றது அவங்க இருதயத்துக்குள்ள போய் ஒரு நாள் அவர்களை சுகமாக்கி விடும். அது வரைக்கும் இவங்க வாயை திறந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, அவங்க மருந்து கொடுக்குறாங்க, கொடுத்த உடனே என்ன செய்யறீங்க? அதை எடுத்து டபக்குன்னு போட்டுக்கிறீங்க. காலையில, மத்தியானம், ராத்திரின்னு எழுதி கொடுக்குறாங்க. ஒரு 30 நாளைக்கு சாப்பிடுங்க, ஒரு 10 நாளைக்கு சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. என்னைக்காவது டாக்டர்கிட்ட கேட்டுமா மாத்திரை வேலை செய்யுமா, மாத்திரை எப்படி டாக்டர் வேலை செய்யுது அப்படின்னு என்னைக்காவது கேட்டுக்கிறீங்களா? நான் போன தடவை கூட மாத்திரை போட்டேன் ஜுரத்துக்கு, போட்டு கொஞ்ச நேரத்துல நல்லா ஆயிடுச்சு டாக்டர், அது எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டீங்களா? கேட்டதே இல்லை. ஆனா வார்த்தையை அறிக்கையிட்டுனே இரு சுகம் பெறும்னா எப்படின்னு கேட்குறாங்க. மாத்திரையை நம்புற அளவு கூட தேவனுடைய வார்த்தையை நம்புவதில்லை கிறிஸ்துவர்கள். ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்கார்ந்து அல்லேலூயா கை தட்டுறாங்க, எல்லாம் பண்றாங்க. அது என்ன வார்த்தையை சொல்றீங்க? அது என்ன வசனத்தை அறிக்கையிடணும்? ஏன் டாக்டர்கிட்ட போய் கேட்கறது தானே, ஏங்க மாத்திரை கொடுக்குறீங்க, ஏன் டானிக் கொடுக்குறீங்க, ஏன் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுறீங்க, ஏன் நான் மருந்து கடைக்கு போனோம் கேட்டுதான் பாருங்களா. அங்க போய் அடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்து எழுதுவார், பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் அவனை சேருங்க அப்படின்னு. கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் அறிக்கை இடுறதுன்னா அது என்ன அது அறிக்கை இடுறது அப்படின்றது. நீங்க நீதிமான்றதை அறிக்கையிட ஆரம்பிச்சீங்கன்னா தான், அதுக்கு தான் சொல்ல வரேன், உங்களை நீதிமானாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களை நீதிமானா நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பாவ செயல்ல நீங்க ஈடுபட மாட்டீங்க. அவ்வளவுதான். மாத்திரை உள்ள போயிடுச்சா, வசனம் உள்ள போயிடுச்சா, எனக்கு டெம்டேஷன் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பாவ சோதனை எனக்கு இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. இருக்கிறது அன்னாடம் பிசாசு வந்து என்னை செக் பண்றான். நான் பாவத்துல விழக்கூடிய பலகீனம் எனக்குள்ள இருக்குதா அப்படின்றத அன்னாடம் செக் பண்றான். இயேசு சொல்றாரு இல்லையா, ஒரு ஆவியை துரத்துனா 7 ஆவிகளோடு வந்து உள்ள குடி புகுவான் என்று. அப்போ நான் கிறிஸ்துக்குள்ள நான் நீதிமான் ஆயிட்டேன்னா பிசாசு அதோட ஓடி போயிடல, அவன் தூரம் போயிடல, எங்கேயோ போயிடலாம். புரியுதுங்களா? அன்னாடம் வந்து செக் பண்றான். ஏன்னா சுத்தமா இருக்குதுல்ல வீடு, நான் சரியா இருக்கிறேனா இல்லையா? பாவ சோதனைகளை எனக்கு கொண்டு வரான், டெம்ப் பண்றான், நிறைய டைம் சோதிக்கிறான். ஆனா நான் என்ன முடிவு எடுக்கிறேன்றது தான் அங்க விஷயமே. நீங்க நினைச்சுக்காதீங்க நான் இங்க போதகரா இருக்கிறதுனால இவருக்கு பாவ சோதனையே இல்லை, அடே 9வது வானத்திலே இருக்கிறாருன்னு நினைச்சுக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் வந்து செக் பண்றான். அவன் கொண்டு வர சோதனைகளுக்கு நோ சொல்றான், என்னால் செய்ய முடியாது அப்படின்றான், அவன் போயிடுறான். அதோட விட்டுறான்னா மறுபடியும் திரும்பி வரான் அன்னாடம்,
காலைல மத்தியானம் சாயந்தரம் கூட வந்து செக் பண்றான். அதுக்குரிய ஆள்கள்லாம் அனுப்புறான், சோதிக்கிறான். என்ன பாவ சோதனைகள் சோதிக்கிறான். ஆனாலும் நான் நீதிமான்ற அந்த விசுவாசம் இருக்கு பாருங்க. அந்த நான் நீதிமான்றத நான் அறிக்கையிட்டு நான் பாவி இல்லை நான் நீதிமான் அப்படின்னக்குள்ளே அந்த வார்த்தை உள்ள போன பிறகு பாவ சோதனைகள் எவ்வளவு பெருசா வந்தாலும் அந்த சோதனைகள்ல இருந்து விடுதலை கிடைக்கிறது. அது நம்ம கிட்ட வருவதே இல்லை, கிட்ட வருது தான், வந்து சோதிக்கிறது தான், அட்டெம்ப்ட் பண்ணது தான். ஆனாலும் நீதிமான் என்று விசுவசிக்கிறான் பாருங்க. அந்த நீதிமானுடைய கிரியைகளை என் வாழ்க்கையில அனுபவிக்கிறேன். நான் மறுபடியும் சொல்றேன், விசுவாசம் என்பது என்ன தெரியுங்களா? நம்முடைய சிந்தனையை பொறுத்து தான் இருக்கிறது. வாழ்க்கையே சிந்தனை தான். நான் அடிக்கடி சொல்றது அதுதான். சாலமோன் சொல்றாரு இல்லையா, நம்முடைய சிந்தனை எப்படியோ அப்படியே நம்முடைய வாழ்க்கை. இந்த ஒரு வசனம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா விசுவாசம் எதையுமே நம்ம ஜெயிச்சிடலாம். நம்ம சிந்தனை சரியா இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை சரியா இருக்கும். நம்மளோட சிந்தனையில பாவம் இருக்குது, நான் பாவி அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாவ சூழ்நிலைகள் வரும், பாவத்தை தூண்டுகிற மனிதர்கள் வருவார்கள், பாவத்துல விழுவோம். நீதிமான்ற சிந்தனை நமக்குள்ள இருக்கும்னா, தேவனுடைய நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற சிந்தனை நமக்கு இருக்கும்னா அந்த சூழ்நிலைகள் வராது. அப்படி அந்த சூழ்நிலைகளோ மனிதர்களோ வந்தாலும் மீறி நம்ம தவறு செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படாது. அதுவே ஒண்ணும் இல்லாம போயிடும். ஏன்னா என் சிந்தனையில நீதிமான் என்பதுதான் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எழுந்து நிற்போம்.